முதல் நான் வரை யாவுமே கண்மணி விஜய், இப்ப அங்க என்ன நடந்தது? சார் என்ன பிடிச்ச அந்த கத்துறாரு. ஏன் இப்படி பண்றீங்க? ரெண்டு பேரும் உங்க மேல நல்ல அபிப்பிராயம் இருந்தது, அதை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. ஆனா ஒண்ணு, இது எதுவுமே நல்லதுக்குல. உங்க கெரியரை ஸ்பாயில் பண்ணிக்க பாக்குறீங்க. எங்க போய் முடியும்னு தெரியல. மேம் சாரி மேம். சாரி மேம். பண்ற தப்ப பண்ணிட்டு சாரி கேட்க கூடாது. தப்பு பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும், நம்ம பண்றது சரியா தப்பான்னு. பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு சாரி வேறப்ப. மேம் இனிமே இந்த மாதிரி நடக்காது மேம். இனிமே நடக்காது. இப்ப நடந்ததுக்கு என்ன பதில் சொல்லு கண்மணி. பதில் இல்லல உங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும். என்ன நடந்தது மேம் இப்படி கத்துறாங்க? கண்மணி. ஆமா, சாரி கிட்ட நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வந்தீங்க. அந்த விஷயம் ஃபர்ஸ்ட் உங்க வீட்ல எல்லாத்துக்கும் தெரியுமா? எதை வச்சு நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மேம், நான் அங்க சொன்னதுதான் இங்கே சொல்றேன். நான் சொன்னதை செஞ்சுதான் காட்டுவேன். எனக்கு கண்மணி முக்கியம். அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் மேம். காலேஜுக்கு எங்களால எந்த பாதிப்பும் வராது, எந்த கெட்ட பேரும் வராது. ப்ளீஸ் மேம், இதோட இந்த பிரச்சனையை விட்டுருங்க. நீ ஈஸியா சொல்லிருப்பா. இங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து கேள்வி கேட்பாங்க. அப்ப நாங்க எந்த மூஞ்சி வச்சு இப்படி பதில் சொல்றது? சொல்லு. நீங்க பண்ற விஷயம் எல்லாமே எங்களுக்கு தான் எதிராக வந்து முடியும். அதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா காலேஜ் இருக்கும்போது எதுவும் பண்ணி தொலையாதீங்க. அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன். மேம் அவங்க அவங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். எங்க சிச்சுவேஷன் எங்களுக்கு தான் மேம் தெரியும். ஸோ ப்ளீஸ் மேம், இந்த பிரச்சனையை விட்டுருங்க. என்னடா பெரிய பிரச்சனை? என்ன பெரிய பிரச்சனை? எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அதை எப்படி எல்லாரும் ஃபேஸ் பண்றாங்க அதை பொறுத்து தான் இருக்கு. சும்மா நீங்க ரெண்டு பேரும் எடுத்ததான் முடிவுன்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவா தான் நடக்கும். இதுக்கு மேல நான் எதுவுமே பேச விரும்பல. ஆனா ஒண்ணு, வர பிரச்சனையை சந்திக்க தயாரா இருந்துக்காங்க. உங்க வீட்லயும் சரி அவங்க வீட்லயும் சரி. மேம் நாங்க பாத்துக்கிறேன் மேம். ப்ளீஸ் மேம் விடுங்க. எல்லாத்துக்கு முன்னாடி இதை சொல்லி எங்களை இன்சல்ட் பண்ணாதீங்க. ஆமாப்பா, கிளாஸ்ல படிக்கலன்னா நாங்க கேள்வி கேட்கலாம், இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படிதானே? நான் கேட்க மாட்டேன் மேம். அப்படி இல்லை மேம். எனக்கு எதுக்கு உங்க பர்சனல் விஷயம்லாம்? அதெல்லாம் எனக்கு தேவையில்லாது. ஒழுங்கா கிளாஸ் எடுத்தமா படிச்சமா போனீங்களா அவ்வளோதான். இனிமே இவ்வளோதான் என்னோட லிமிட். இதுக்கு மேலே நான் யாரோட விஷயத்துலயும் தலையிட மாட்டேன் மேம். கிளாஸ் எடுக்கலாம் மேம், விடுங்க மேம். அப்புறம் இன்டர்னல் எக்ஸாம் 2 நாள் வரப்போகுது. எல்லாரும் லைப்ரரி போய் நோட்ஸ் எடுத்துக்காங்க, புரிஞ்சுதா? இன்னைக்கு லாஸ்ட் டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடுவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்க தான் படிச்சுக்கணும். எஸ் மேம். கிராஃபிக்ஸ்னா என்னன்னு கேட்காது தெரியுமா? தெரியும் மேம், ஆனால் அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு நீ தெரியலன்னு சொல்லிடலாம். சரி ஓகே. கிராஃபிக்ஸ்னா என்னன்னா ஒரு பிக்சர்னு சொல்லலாம், இல்லை இமேஜ்னு சொல்லலாம். இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கும் அது எதோட உதவியால் கிரியேட் பண்ணுவோன்னா கம்ப்யூட்டரோட உதவினால. ஓகேவா? இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணால் தான் ஒரு கிராஃபிக்ஸ்க்கான நமக்கு ஒரு ஸ்லைடு கிடைக்கும். கிராஃபிக்ஸ்னால் என்னென்னா ஒரு அனிமேஷன் எடிட்டிங்னு கூட நம்ம சொல்லலாம். புரியுதா இல்லையா? புரியுது மேம். இப்போது கிராஃபிக்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா ஒரு ஃபிலிம் மேக்கிங்க்கும், அதுக்கப்புறம் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்கல்ல ஸ்க்ரீனில், அதில் கூட கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கேம்ஸ், வீடியோ, டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி, இது எல்லாமே எதோட உதவியால் பண்ணுறோன்னா கிராஃபிக்ஸோட உதவியால் தான். ஸோ கிராஃபிக்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான டூல்னு கூட சொல்லலாம். மேம் எப்படி சொல்கிறீங்க? அதாவது 3D படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் எப்படி ஃபீல் ஆகும் நீங்களே சொல்லுங்க மேம். 3D படம் பார்க்கும்போது நாம அந்த படத்துக்குள்ள இருந்து பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகும் மேம். யா கரெக்ட். இதே நார்மலாக ஒரு படம் பார்க்கும்போது எப்படி தோணும்? ஜஸ்ட் கண்ணில் பார்க்கறது மட்டும்தான் மேம். அது பார்க்கறத நம்ம ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். அதே தான். இப்போ புரியுதா கிராஃபிக்ஸோட அல்காரிதம் என்னன்னு? எஸ் மேம். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இன்டர்னல் எக்ஸாமில் கேட்பாங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுங்க. புரியுதா? ஓகே மேம். இன்னும் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா அனிமேஷனுக்கு, அதுக்கப்புறம் மூவி எடிட்டிங்க்கு, கேம்ஸ்க்கு, வீடியோ கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. புரியுதா? எஸ் மேம். சரி ஓகே, ரொம்ப போட்டு உங்களுக்கு குழப்பம் வரும்ல, இப்போதைக்கு இதோட நிறுத்திக்கலாம். இன்டர்னல் எக்ஸாம் இன்னும் 2 நாள் தான் வருது, கொஞ்சம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். சரி ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸாக பார்க்கலாம். ஒழுங்கினத்துக்கு பேர் போனது இந்த கிளாஸாக தான் இருக்கும் போல. ஐயோ கடவுளே, மேம் எல்லாம் இப்படி பாடாப்படுத்துறாங்களோ. என்னடி ஆச்சு? ஏன் இப்படி மேம் திட்டிக்கிட்டே இருக்காங்க? உனக்கும் விஜய்க்கு என்னதான் பிரச்சனை? மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல பவி, அது வந்து என்ன மறுபடியும் வம்பிழுக்கிறான் அவன். நான் வேணா அவன்கிட்ட பேசட்டுமா? ஹே விஜய், என் ஃப்ரெண்டு கிட்ட நீ வம்பிழுக்காம இருக்க மாட்டியா? தேவையில்லாம எதுக்குடா அப்படி பண்ணிட்டு இருக்க? ஹே பாவி, இங்க என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னே தெரியாம நீ ஏன்டி காமெடி பண்ற? மச்சான் பாவி, ஏன் ஆளுடா வாடி புடின்னு பேசாத. நீ கொஞ்ச நேரம் கம்முனு இரு. என்னடா பிரச்சனை உனக்கு? உனக்கு கம்மிக்கு என்ன பிரச்சனை? தயவு செஞ்சு அவ விஷயத்துல நீ தலையிடாத. மேம் இப்படி திட்டாங்கன்னா நீ ஏதோ பண்ணிருக்க. பவி, என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ வேண்டி காமெடி பண்ற? சொல்லு விஜய், என்னடா பண்ணாவல? ஹே லூசு, உன் ஃப்ரெண்டும் நானும் லவ் பண்றோம். நாளைக்கு எங்களுக்கு மார்னிங் கோயில்ல மேரேஜ். நீயும் தினேஷும் வந்துருங்க. என்ன விஜய் விளையாடிட்டு இருக்கியா? மச்சான் உண்மையாவா சொல்ற? ஏ பாபி, உண்மையா தாண்டி சொல்றேன். நாளைக்கு கண்மணிக்கும் எனக்கும் மேரேஜ் கோயில்ல. அதை பத்தி தான் பேசிட்டு மேம் வந்து திட்டிட்டு போறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அட பாவீங்களா,
இங்கேதான் இருக்கோம், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இது எப்ப நடந்தது? 2 பேரும் enemy மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க, இப்ப நான் கல்யாணம் எதோ சொல்றாங்க. அதெல்லாம் அப்படிதான் பவி. நாளைக்கு நீயும் அவனும் காலையில கல்யாணத்துக்கு வந்துருங்க, அவ்வளவுதான். என்ன கண்மணி, நீ அமைதியாவே இருக்க? விஜய் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா பவி, விஜய் சொல்றது அத்தனை உண்மை. நாளைக்கு எனக்கு அவனுக்கும் காலையில கோயில்ல கல்யாணம். இது அவசரமா எடுத்த முடிவு, வேற வழி இல்ல. அதான் மேம் திட்டிட்டு இருக்காங்க. அடிப்பாவி, கூடயே சுத்துற செவ்வாலா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? ஆமா, எனக்கும் கூட தெரியாது. உங்க 2 பேத்துக்கும் தெரியாம இருக்கிறது நல்லது. நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்துருவீங்கல்ல? என்னமோ கோயில சாப்பாடு போடுறோம் வந்துருங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. என்னடி கல்யாணம் ஏதோ சாதாரணமா சொல்றேன், உங்க வீட்டுல எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா? அம்மா தாயே, வீட்டுல எல்லாம் ஒத்துக்கல. நானும் அவளும் ஓடி போய் கல்யாணம் பண்ண போறோம். நீயும் ஒன்னும் தயவு செஞ்சு வந்துருங்க. நாத்தனார் முடிச்சு நீதான் போடணும். 2 பேரும் சேர்ந்து என்ன காமெடி பண்றீங்களா? காமெடி எல்லாம் இல்ல தாயே, சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு எனக்கு இவளுக்கு கல்யாணம், 2 பேரும் வந்துருங்க, அவ்வளவுதான். டாட் டாட் டாட். மச்சான், நான் வந்துடுறேன்டா. இவன் ஃப்ரெண்டு, நீயும் தான் இருக்கியே. சரி ஓகே, நானும் வரேன். அவனே வராங்கும் போது நான் மட்டும் என்ன பண்றது? வந்து தொலைறேன். உங்க கூட சேர்ந்த பார்த்துக்கு இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போறனோ. ஒன்னும் ஆகாது, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ பயப்படாம வந்தீங்கன்னா சரி. சரி ஓகே பவி, கண்டிப்பா வாடி. சரி கண்மணி, வரேன். ஏதாவது ப்ராப்ளம் தான் எங்களை கொடுத்து விட்டுறாதீங்கப்பா ப்ளீஸ். முக்கிய புள்ளின்னு வாப்பறதான் சேர்த்திருக்கோம். விஜய் விளாட்டுக்கு சொல்றாண்டி, நீ வந்துரு ஓகேவா? எந்த ப்ராப்ளமும் வராது. என்னமோ சொல்றீங்க, பார்க்கலாம். சேகர், சேகர் இங்க 1 மினிட் வாங்க. என்ன ஆபீஸ் திறந்து கிடக்கு, யாரையும் காணோம். சேகர் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். என்ன விஷயம்? உன்னை யார் கூப்பிட்டா? உன் பேரு சேகரா? ஆ, என் பேரு சேகர் இல்ல, என் பேரு ரஞ்சித்தான். அவன் ரெஸ்ட் ரூம்ல இருக்கான். என்ன பிரச்சனை எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க. என்ன புதுசா வாய்ஸ் ரைஸ் ஆகுது? ஓ, விஜய் கொடுத்த இடத்துல தான் நீ இப்படி பேசிட்டு இருக்க, அப்படிதானே? இங்க பாருங்க மேம், நான் இங்க கேட்டீங்க, அதுக்கான பதில் சொல்லிட்டேன். வேற ஒன்றும் நான் எதிர்த்து பேசவே இல்லை. சட்டம் பண்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்லா மாதிரி நாடகம் போடாது, சரியா? விஜய் கொடுக்குற இடத்துல தான் நீ எல்லாம் பண்ணிட்டு ஆடிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி மேம், நான் கிளம்பட்டுமா? சேகர் வந்தானா நான் இன்ஃபார்ம் பண்றேன், உங்களை வந்து பார்க்க சொல்றேன். நில்லு, நீ ஃபர்ஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டியா? எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். மற்றவங்களோட பெண்டிங் ஒர்க்கையும் நான் தான் முடிச்சிருக்கேன். ஆமா, ஜெசிகாங்க? ஜெசிகாவும் மானவும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க ஒர்க்கு பெண்டிங்ல தான் இருக்கு. வந்து காலையிலேருந்து அவங்க 2 பேர்த்து ஒர்க்கையும் நான் தான் முடிச்சிருக்கேன். என் ஒர்க்கை நேற்றே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி உங்களுக்கு மெயிலும் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தோட ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுற நேரம் வந்தாச்சு. நீங்கள் பார்த்து சப்மிட் பண்ணுங்க. ஓ, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதா? ஆமாம் மேம், எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. அவங்க 2 பேரும் பாதி ஒர்க்கை பெண்டிங்கில் தான் வச்சுட்டு போயிருந்தாங்க. காலையிலேருந்து நானும் சேகரும் தான் பார்த்து முடிச்சு விட்டுருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட சப்மிட் பண்ணிடுங்க. சரி, சேகரை வந்தா ஆஃபீஸ் ரூம் வர சொல்லு, நான் பேசிக்கிறேன். ஆ ஓகே மேம். சரி, போய் வேலையை பாரு. ம், அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு யாரை வேணாலும் கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு போங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் ஒன்று, எல்லாமே ஒரு லிமிட்குள்ளே இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃப்யூச்சருக்கும் நல்லது. நான் என்ன பண்ணும் ஏது பண்ணணும் எனக்கு நாலேஜ் இருக்கு, எனக்கு பண்ண தெரியும். நீ எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாத, புரியுதா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. எல்லா வேலையும் தாண்டி நான் உன்னோட புருஷன். அதுக்கு நீ கொஞ்சம் மரியாதை கொடுத்துதான் ஆகணும். வாண்டெல்லாம் மரியாதை எதிர்பார்க்க நான் விரும்பல. இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் உங்க என்ன சொல்றாங்கனாலும் கொஞ்சமாவது காதுல வாங்கி யோசி. சும்மா குட்டாம்புக்குல பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில தனியா நின்று அழ போறது நீ மட்டும்தான். அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ. உன் அட்வைஸ்லாம் கொண்டு போய் குப்பையில போடு. வந்துட்டான், எனக்கு வேலை கிடக்கு, உன்ட்டெல்லாம் நின்று பேச எனக்கு டைம் இல்லை. நீ சேகரை வந்தா என்ன ஆஃபீஸ் ரூம்ல வந்து பார்க்க சொல்லு, அவ்வளோதான். ஓகே, வந்தாருன்னா கண்டிப்பா சொல்றேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஐ டோன்ட் கேர். வர வர ரொம்ப திமிரு கூட்டிட்டு போகுது. ஹீரோ உனக்கு ஒரு நாள் வைக்கிற ஆப்பு, அன்னைக்கு தெரியும் இந்த ரேஷ்மா யாருன்னு. இவெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டான். இவகிட்ட போய் நான் பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம். மாமா, இன்னும் எம்பிட்டு தூரம் தான் போறது? எனக்கு என்னமோ காலில் வளையுது மாமா, ரொம்ப தூரமா நடந்து வந்த மாதிரி இருக்கு. சொல்லுங்க மாமா, எங்கதான் இருக்கு வீடு? அட புள்ள, சும்மா கிறுக்கிறுன்னு கத்தாத. பக்கமா வந்தாச்சு. என்னால தலையில வெயிட்ட சுமந்துட்டு பேச முடியல. இந்த பலாப்பழத்தையாவது வாங்கிக்கவேன், அதையும் வாங்க மாட்டேங்கிறவ. நீங்க உங்க தங்கச்சி மயனுக்கு வாங்குனீங்க, அதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க தான் சுமந்துட்டு வரணும், நான்லாம் சுமக்க முடியாதுப்பா. வீடு வந்ததுன்னா சொல்லுங்க, கால் தான் ரொம்ப வலிக்குது. பக்கமா வந்தாச்சு புள்ள, 4 லிட்டர் வச்ச வீடு. இப்படியே சொல்லி 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 5 மைல நடக்க விட்டுட்டீங்க மாமா. என்னாலும் நீங்க பண்ற வேலை ஒரு பஸ்லயாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்.
சரி புள்ள வந்தாச்சு வா. இந்த 2 வீடு தள்ளி தான் வீடு. சரி வாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. புள்ள அந்த 3வது வீடு தான் புள்ள. அப்பாடா, ஒரு வழியா வீடு கண்ணு கட்டின தூரத்துல தான் இருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். சரி மாமா வாங்க. போ. ஐயோ, வயிறு வேற ரொம்ப வலிக்குதே. இந்த நேரத்தில் நான் வீட்டில் இருந்தாலும் நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். இங்கே இந்த மாதிரி என்னால் இருக்க முடியாதுல்ல. என்ன பண்ணுறது, வயிறு வலி தாங்க முடியல. என்னங்க? நீங்கள் எப்போ வந்தீங்க? பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தீங்க, அம்மா பின்னாடி இருந்துதா, அதனாலதான் அம்மாவை போய் பேசிட்டு வந்தேங்க. சரிங்க, அத்தையை போய் துளசியை பார்க்க சொல்லிட்டீங்களா? நான் சொல்லிட்டேங்க, நாளைக்கு காலையில போறேன்னாங்க. நீங்க கூட போறீங்களா? இல்லைங்க வேண்டாம், அவங்க வேணா ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வரட்டும். அப்புறமா இன்னொரு நாள் வேணா போய் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியணும்ல. எல்லாரும் மொத்தமாக போனால் நல்லா இருக்காதுங்க. சரிங்க வந்திகா. ஆமா மத்தியானம் தானே வரும்போது குளிச்சுட்டு வந்தீங்க, இப்ப என்ன மறுபடியும் குளிச்சிருக்கீங்க? ஐயோ, இதை இவர்கிட்ட எப்படி சொல்றது? எனக்கு சொல்ல சங்கடமா இருக்கே. என்னாச்சு திரு முழிக்கிறீங்க? ஏன் 2 டைம் குளிக்கிறீங்க? ரொம்ப வெக்கடா இருக்கா? இல்லைங்க. முகம் கூட ரொம்ப ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு. என்னாச்சுங்க? அம்மா ஏதாவது பேசிச்சா? இல்லைங்க, அத்தை என்ன சொல்ல போறாங்க? அவங்க பாவம் செவனேன்னு இருக்காங்க, அவங்களையும் இழுக்கிறீங்க. சரி என்னதாச்சு? உடம்புக்கு சரியா ஹாஸ்பிட்டல் போலாமா? ஐயோ, இப்படி கேள்வியா கேட்கறதுக்கு நம்மளே சொல்லிடலாம். சொல்லுங்க, என்னங்காச்சு? வீட்டுக்கு தூரங்க. ஏங்க வீட்டு பக்கத்துலயே இருந்துட்டு வீட்டுக்கு தூரங்கிறீங்க? ஐயோ கடவுளே, இந்த மக்கு புருஷங்கிட்ட நான் என்னத்த சொல்றது, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. இப்ப நீங்களா ஏதாவது சொல்றீங்களா? நான் போய் அம்மாட்ட போய் கேட்கட்டுமா? ஐயோ வேண்டாம், அத்தை கிட்ட எல்லாம் எதுவும் கேட்காதீங்க. வீட்டுக்கு தூரம்னா உங்களுக்கு புரியலையா? என்னங்க எதுனாலும் ஓப்பனா சொல்லுங்க. ஏன் தயங்குறீங்க? நான் என்ன வேற யாராமா? ஒரு கழிச்சா தாலி கட்டினா புருஷன், ஏன்ட்ட சொல்ல இவ்வளவு தயக்கமா? சரிங்க, இவ்வளவு தூரம் கேட்கறதுனால சொல்றேன். சரி சொல்லுங்க, என்ன ஆச்சு? எல்லா பொண்ணுங்களுக்கும் மாசத்துல 3 நாள் வரும்ல, அதுதான். அதுக்காக தான் குளிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ அதுவா? அதுக்குதான் குளிச்சிங்களா? மன்னிச்சிருங்க, என்னமோ ஏதோ நினைச்சு கேட்டுட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? பொண்டாட்டி புருஷன்கிட்ட மறைக்கிற விஷயம் இது ஒண்ணும் இல்லையே. இது எல்லாத்துக்குள்ளேயும் நடக்கிறதானே. எனக்கு அந்த ஒரு நாள் தெரியதான் போகுது, அது இப்ப தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். சரி, ஏன் முகம் டல்லா இருக்கு? இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்? இல்லைங்க, வயிறு ரொம்ப வலிக்குது. எனக்கு எப்பயுமே இப்படித்தான் இருக்கும். எங்க வீட்டில் இருக்கும்போது ரெஸ்ட் எடுப்பேன், கொஞ்ச நாளா தூங்குவேன். அதாங்க என்னால முடியல. ஐயோ பாவம்ல, இவ நம்ம வீட்டுக்கு வந்திருந்து அவங்க வீட்டுல எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி இங்க இருக்க முடியாம போயிடுச்சு. இப்ப என்ன, நைட்டுக்கு டிஃபன் ரெடி பண்ணும். இந்த வேலை ஏன் நம்மளே செய்யக்கூடாது? நம்ம செஞ்சா பாவம் இவ்வளவு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பால. உடம்பு ரொம்ப வலியா இருக்கும், வயிறு வேற வலிக்குங்கிறா, பாவம். பேசாம இன்னைக்கு நைட்டு சமையல நம்மளே பண்ணிட வேண்டியதான். சரி நீங்க போய் உட்காருங்க, நைட்டு சமையல நான் பாத்துக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? நீங்க சமைக்கிறீங்களா? ஆமாங்க, நானே சமைக்கிறேன். உங்களுக்கு உடம்பு முடியலைங்கிறீங்க, நீங்க போய் கொஞ்சம் நேரம் பாடுங்க, நான் சமைச்சிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஐயோ வேண்டாங்க, அத்தை கேட்டா திட்டுவாங்க, நானே போய் சமைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. இது உங்க வீடு, உங்க வீட்டுல நீங்க எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி இருங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் தயக்கப்பட வேண்டாம். எதுனாலும் என்கிட்ட ஓப்பனா கேளுங்க, சரியா வந்திகா? சரிங்க, என்ன இவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கு, நான் வேணா போய் படுக்கிறேன். அத்தைக்கிட்ட நீங்க சொல்லிடுறீங்களா? சரிங்க, நான் சொல்லிடுறேன்.